மக்களே இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கலிஃபோர்னியாவுக்கு தான் வந்தாச்சு. நேற்று ஸ்காட்லாண்டில் இருந்தோம், இன்றைக்கி வந்து கலிஃபோர்னியா வந்துட்டோம். அப்படின்னு சொன்னால் நம்ப போகிறீங்க, என்னடா ஒரு நாளில் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் இன்வெஸ்ட்னஸ்க்கு. அதுக்கு பக்கத்தில் நார்த் கெஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்க எங்களுக்கு கலிஃபோர்னியாவோட ஒரு ஃபீல் ஒன்று கிடச்சிச்சு. இது பார்க்க வந்து கலிஃபோர்னியாலலாம் வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, அது பேர் சரியாக எனக்கு தெரியலை. அந்த பிரிட்ஜை சரி அப்படியே மக்களுக்கு இதை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு பெரிய லேக் மாதிரி ஃபுல்லாக போகிற இடமெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து காட்சி தந்துக்கிட்டே இருக்குது. எல்லா இடமும் பார்த்து இருக்கலாம். அதாவது 1 வீக்லாம் வந்து இந்த இடத்துக்குலாம் பத்தாது. இந்த மாதிரி வீடுகள் சரி எல்லாமே. எங்கட காய்ஸ்லாம் பன் பண்ணிட்டு இருக்காங்க, செல் பண்ணிக்கிட்டு. காய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர்ட் வில்லியம் போகிறதுக்கான வழியில் இந்த மாதிரி ஒரு ஹிடன் வியூ ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ அப்படி எதையும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். வேறு லெவல் வைப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஃபோர்ட் வில்லியம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஹில்ஸ் ஏரியா தான், மலையில் போகிறது. ஸோ அப்படியே இது ரோட்டில் போட்டோம், போவையில் ஒரு ஹிடன் வியூ ஒன்று கிடச்சிச்சு. டக்குன்னு காரை நிப்பாட்டிட்டு இப்படி ஒன்று எடுத்து வந்துட்டு இருக்கிறோம். வாட் a beautiful place, மாஷா அல்லாஹ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமான காத்து அடிக்குது, பயங்கரமான காத்து. ஜவான் உனக்கு குளிருதா? சாஜித் மாஜித் எல்லாம் ஃபன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. மாஜித் என்ன மாஜித் ஃபன் பண்றீங்களா? ஃபன் எடுக்கிறாங்க. சந்தோஷம். இவர் நம்ம தில்ஷாத், இவர் தான் எங்கூட தெரியும். இவர் ஜமான் என்ன கழுத்துறையா பேர் வழியா? ஸ்ரீலங்கா மக்களுக்கு பார்த்தா கழுத்துறன்னு சொல்ல வேண்டியதுதான். இவர் கழுத்துறை, அவரு பேர் வரல. தமிழ் பேச வர இவருக்கு தமிழ் தெரியாது. இவர் வந்து சிங்களம் தான், என்னோட வந்து பரம்பரையெல்லாம் சிங்கள ஸ்கூல் போனாரு. ஆனா தமிழ் படிக்க தெரியாது, அப்படித்தானே? தமிழ் படிக்க விஜய் தெரியும், அனுஷ்கா தெரியும்.